கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் தேவ சமூகத்தில் கடந்த நாட்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்காக இந்த மாதத்தில் என்ன காரியத்தை வைத்திருக்கிறீர். இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதம். இந்த பிப்ரவரி மாதம் ஒரு விசேஷமான மாதம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இது ஆண்டவரே நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த மாதத்தை இப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு உலக மனுஷனுக்கும் உலகத்துக்கு ஒரு விசேஷமான காரியத்தை கர்த்தர் ஒரு வருஷத்தில் வைக்க முடியும்னா, உங்களுக்கும் ஆண்டவர் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நான் மாறினால் நீங்கள் மாறினீங்கன்னா இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு விசேஷமாய் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனை பற்றி நல்லா தான் சொல்லுங்க பார்க்கலாமே. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். நொண்டியானவனை நான் ரட்சித்து தள்ளுண்டவனை நான் சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு என்னது புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அடுத்த வசனம், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உன்னை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது இந்த பகுதியை நான் படித்து கொண்டே இருந்தேன். எனக்கு இந்த வார்த்தை இது ரொம்ப தொட்டது. காரணம் என்னென்னா, 19ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் ஒரு வார்த்தை திரும்ப வருது. என்னதுன்னா, பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை என்ன வைப்பேனா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை இந்த மாதத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை இந்த மாதத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன். கீர்த்தி அப்படின்னா என்ன தெரியுமா? கீர்த்தி அப்படின்னா மூல பாஷையில், எபிரேயர் பாஷையில் அதனுடைய அர்த்தம் என்னது, ஷேம் அப்படின்னு எழுதியிருக்கும். அதனுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா நற்பெயர், நல்ல பெயர், நல்ல பெயர், நற்பெயர். அது மாத்திரமில்லை, அதற்கு புகழ்ச்சி என்கிற வார்த்தைக்கு கனம், ஆனர், கனம், குட் ரெப்யூட்டேஷன் அண்ட் ஆனர், ஒரு நல்ல பெயர். அது மாத்திரமில்லை, நான் உனக்கு வேண்டிய கனத்தை நான் கொடுப்பேன். நல்ல பெயர், உனக்கு கனத்தை நான் கொடுப்பேன். தேவ சித்தம் இருந்தால் இந்த மாதம் முழுவதுமே இந்த வார்த்தையை பேசும்படி கர்த்தர் நமக்கு கிருபை, தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கிருபை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கீர்த்தியும் புகழ்ச்சியும், நல்ல பெயரையும் நான் உனக்கு கனத்தையும் நான் தருவேன். பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே சரி, ஆண்டவர் ஒரு பெயரை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்குமே ஒரு பெயரை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எடுத்தோன்னு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமில்லை, நான் உன் பெயரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அடுத்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற வார்த்தைக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பதம் என்ன தெரியுமா? உன் பெயரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அப்போ அவருக்கு வயது எவ்வளோ தெரியுமா? 75. என்ன வயசு? 75. சிறு வயதோ இளம் வயதோ எந்த வயதாக இருந்தாலும் சரி, நம்முடைய நாம் ஒரு காரியத்தை நன்கு அறிந்து கொள்ளணும். நம்முடைய பெயரை
உயர்த்துவது ஆண்டவர் மாத்திரமே. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 22 அதிகாரம் 1 எடுக்க வேண்டாம், 22:1 போட்டிருக்கு, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி தெரிந்து கொள்ளப்பட்டது. அப்படியே எழுதுனோமா, எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான காசு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வருவது அதை விட மிக முக்கியமானது. வெள்ளியும் பொன்னை பார்க்கிலும் அது மிக முக்கியமானது, ஒரு நல்ல பெயர். இந்த நல்ல பெயர் நம்மளுடைய கேரக்டர்னால தான் வருது. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறோமோ அதில் தான் நமக்கு வருகிறது. இருப்பினும் கர்த்தர் தான் நம்முடைய பெயரை அவர் உயர்த்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த வருஷத்தில் நாம் படித்தோம், யோசேப்பு அவன் சிறையில் இருந்தான். அவனை அந்த மனுஷன் மறந்துட்டான். அவனோடு இருந்த சக மனுஷன் அவன் மறந்துட்டான். அவன் மறந்த பிறகும் பைபிளில் போட்டிருக்கு, ஒரு நாள் கர்த்தர் யோசேப்பை அவர் நினைத்ததுனால அவனுடைய பெயர் தேசத்திலே அவனை உயரும்படி கர்த்தர் செய்தார். அது ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்ததுனால. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாமே. சொல்லுங்க பார்க்கலாம். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. இன்று முதலாவது செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் எப்படி நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக கர்த்தர் நமக்கு எப்படி நமக்கு அதை அணுகுவார் என்று முதலாவது வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 9 எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 9 ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் அவர்களுக்கு செய்யும் இருக்கும். இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். எரேமியா 33:9 பைபிள் எழுதியிருக்கு. என்னன்னா, எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள, எப்படி இருக்குமா? கீர்த்தியும். ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்லுகிறார், எரேமியாவே, நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் உன்னை வைக்கணும், இந்த ஜனங்களை வைக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் ஒரு காரியம். 33 அதிகாரம் 1 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 33 அதிகாரம் 1 மிக முக்கியமான ஒரு வசனம். படிக்கலாமா? எரேமியா இன்னும் காவற் சிலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கைகள் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி. போதும். பைபிளில் போட்டிருக்கு, எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இந்த ஜனங்களை வைக்க விரும்புகிறேன்னு. எப்போ தெரியுமா சொல்கிறாரு? அவன் நல்லா இருக்கிற நேரத்தில் இல்லை, அவன் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் அடைக்கப்பட்டவனாய் அவன் இருந்த பொழுது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில வேளையில் தேவன் நம்ம அனுமதிக்கிற சில காலங்கள் உண்டு, சில வழிகள் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் சுகவீனத்தின் பள்ளத்தாக்கில் போய்கொண்டிருக்கலாம். இங்கே எழுதியிருக்கிறது, எரேமியா அவன் சிறைச்சாலையில் அனுபவத்தில் அவன் இருக்கிறான், அடைக்கப்பட்டவனாக இருக்கிறான். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் அதனுடைய வசனத்தினுடைய கடைசி வார்த்தை எப்படி போடுது? கர்த்தருடைய வார்த்தை 2ஆம். எனக்கு அதை பிடித்த வார்த்தை என்ன தெரியுமா? 2ஆம். நம்ம எத்தனாவது மாதத்தில் இருக்கிறோம்? 2ஆம் மாதத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 2ஆம் தரம் அவனுக்கு என்னாச்சா? உண்டாகி. 2வது மிக முக்கியம். முதலாவது, கர்த்தர் உன்னை எப்படி தெரியுமா கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார்? இந்த வார்த்தை உனக்கு உண்டாகும் போது மாத்திரம்தான் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். படிக்கிறது வேற, பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஜெபிக்கும் பொழுது சொல்லுவாங்க, நீ போய் தேடி போய் வரக்கூடாது. நீ கண்ணை மூடினாலே உனக்கு முன்னாடி என்ன இருக்கணும்னா வசனங்கள் தெரியணும், உனக்கு முன்பதாக அப்படியே இருக்கணும். சில பேர், சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியக்கும். அவங்க அருமையாக நடத்துவாங்க. சொல்லுவாங்க, கண்ணை மூடும் பொழுது வசனம் அங்கங்கே அப்படியே தொங்குமா, நீ போய் பிக்கப் பண்ணணும், நீ போய் தேடி போய் எடுக்கக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே இருக்கிறதா. பைபிளில் போட்டிருக்கு, இந்த எரேமியாவுக்கு அவன் தேவ சமூகத்துக்கு போகிற நேரம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிற ஒரு இடத்திற்கு அவன் வருகிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ முதலாவது, கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் என்னை வைப்பதற்கு தேவன் விரும்புகிற காரியம், இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினது ஆண்டவர். பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மெடிசின் நமக்கு தெரியுதில்ல, தலைவலின்னா இந்த மெடிசினை போட்டால் என்னது போயிடும் நமக்கு தெரியும். ஆஃப்டர் ஆல் நமக்கு சுகவீன பலவீனத்துக்கு நம்ம இந்த மெடிசின் போட்டால் நமக்கு தெரியும்னு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஆண்டவர் நமக்கு அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம், போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த ஆண்டவர் நமக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்கிற ஒரு மனதில், நம்முடைய இருதயத்தில் அது ஆழமாய் நமக்கு தோணணும். காரணம், அவரே பூமியை உண்டாக்கினவர். சொல்லுங்க பார்க்கலாம். அவரே பூமியை சிருஷ்டித்தவர். இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவனுக்கு மட்டும்தான், ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கு. அது யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் பைபிளில் பிறகு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே. சகலத்தையும் சிருஷ்டிக்கிற வல்லமை ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமே. அப்போதான் ஆண்டவர் சொல்கிற எரேமியா கிட்ட, எரேமியாவே, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானபடினால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 26:19 ஒரு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதியை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு ஆண்டவர் யார்கிட்ட தெரியுமா சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றார். இந்த உபாகமத்தின் புத்தகம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம், ஒரு அருமையான புத்தகம். உபாகமத்தின் புத்தகத்தில் முதல் 4 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தின வழிகளை பார்க்கலாம். எப்படிலாம் ஜனங்கள் நடத்தினேன், நான் எகிப்திலேருந்து இவங்களெல்லாம் நான் அடிமையாக இருந்த இவங்களை நான் விடுவித்து கொண்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லி 4 அதிகாரங்கள் அவர்கள் வாழ்க்கையில் தேவன் நடத்தின வந்த பாதைகள் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன 10 கட்டளைகள். நல்லா புரிஞ்சுங்க, தேவன் நமக்கு அநேக கட்டளைகளை வைத்திருக்கிறார். அதை 10 கட்டளைகளை கர்த்தர் மிகவும் ஆழமாய் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி நாம் பயன்படுத்த வேணும், அது எப்படி நீ நடக்க வேணும்னு கிட்டத்தட்ட 5ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரத்தில் கடைசியாக அதான் முடிக்கிறார். என்ன தெரியுமா முடிக்கிறாரு? எப்படி தெரியுமா முடிக்கிறாரு? நான் சொன்ன கட்டளை எல்லாத்தையும் என்னது நீ கேட்கிறோம், ஆனால் கட்டளை கேட்கறது மாத்திரம் முக்கியம் இல்லை, அந்த வார்த்தை நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு எப்படி இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஜனமாய் நீ இருக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்தம் எங்கே தெரியுமா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்? உங்கள் கண்ணில் கிடையாது, உங்கள் கையில் கிடையாது. எங்கே ஆரம்பிக்கும்? உங்கள் சிந்தையிலும் உங்கள் இருதயத்தில். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. உள்ளுக்குள்ளே கிறிஸ்து இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்கள் சிந்தனை எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். உங்கள் சிந்தனை எப்படி இருக்கோ. 2024 வருஷம் பிப்ரவரி மாதத்திற்கு வந்திருக்கிறோம். உலகத்திலே இப்போ மிகவும் புகழ்பெற்ற மனுஷன், பணக்கார மனுஷன் அப்படின்னு சொன்னால் அந்த எலான் மஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷன் நவீன உலகத்திற்கு ஏற்ற சகலத்தையும் செய்கிறார். மனுஷன் உட்காரணும்னு அவசியமே கிடையாது. டிரைவரே இல்லாத கார் உருவாக்குனவர் அவர் தான். ஒரு டீம் எல்லாவற்றிலும் இருக்கிறார். கடந்த வாரம் அவர் ஒரு சிப் தான் சரீரத்தில் போட்டுக்கொண்டு, இதுதான் இனி வருகிற நாட்களில் என் சரீரத்தை முழுவதையுமே அது கண்காணிக்கும் என்று தான் சரீரத்தில் சிப்பை ஒன்று போட்டுக்கிட்டார்.
நான் சொல்கிறது போன வாரம் நடந்த இந்த போன வாரம் நடந்த காரியம். இப்போ அந்த ஆள் போட்டதுனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. அது மூளையை இப்படி தான் போட்டிருக்காங்க. மூளையை, சரீரத்தில் இருக்கிற பாதிப்பு எல்லாவற்றையும் அது முன்பதாகவே கணிச்சிரும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது ரொம்ப நன்மை தான் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் மனுஷங்க விஞ்ஞான ரீதியாய் அது இதுன்னு இப்படி தான் ஓடுறாங்களே ஒழிய ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இப்படி இல்லை. ஒரு பரிசுத்த ஜனமாய், பரிசுத்தம் என்கிற வார்த்தை இதயத்தில் இருக்கிறது. ஏன் நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியல? மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. நம்ம மார்க் பண்ணிக்கங்க. முதலாவது அருவருப்பான காரியங்கள். ஏன் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியல? நம்பர் 1 அருவருப்பான காரியங்கள். அப்புறம் அடுத்தது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி, 2வது பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். அப்புறம் அடுத்தது அந்நிய தேவதையின் குமாரத்திகளை என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜனத்தையே பார்த்து அவங்க மேலே இச்சையோடு இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் டிவியிலையும் மொபைல்லையும் பாருங்களேன், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் அப்படி தான் போகும். இனி இதுக்கும் மேலே தான் போக போகுது. இனி மொபைல் ஃபோன்லாம் வச்சுருக்கோம்ல, மொபைல் இப்போல்லாம் மொபைல்லாம் இனி கிடையாது. மொபைல் எல்லாம் மாறி எல்லாம் வித்தியாசமான காரியங்கள் அடுத்த ஒரு 5-6 மாதத்தில் வருஷத்தில் எல்லாமே மாறும். இப்போ அப்படி நவீனன்னு போட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் நவீனமான உலகம் மாறினாலும் சரி, நீ என் சமூகத்தை விட்டுட்டு ஓடிடாத. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ பரிசுத்தமுள்ளவனாய் வாழணும். பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு மிக முக்கியமானது உங்கள் தீர்மானம். நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதமோ அடுத்த மாதமோ ஏன் வசனத்தை படிக்க சொல்கிறேன், ஏன் தியானிக்க சொல்கிறேன்னா, எப்படியாகிலும் பரலோகத்தில் நீங்கள் வரும்பொழுது அங்கே கர்த்தர் உங்களுக்கு என்னையும் பார்த்து பரிசுத்தமாக நீ வாழ்வதற்கு பைபிளில் போட்டிருக்கு, ஒரு மனுஷன் சாகும் பொழுது நீ எவ்வளோ சிறந்தவனாய் சாவ, எந்த அருமையாக இறந்த, அல்லது எவ்வளோ ஒரு பணக்காரனாக இறந்த, எவ்வளோ நன்மை செய்தவனாக இல்லை. பைபிளில் போட்டிருக்கு பரிசுத்தவான்களின் மரணம். அப்படி தான் எழுது. எப்படி போட்டிருக்கு? அப்படி தான் பரிசுத்தவான்களின் மரணம் தான் எழுதியிருக்கு. நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு மிகப்பெரிய பரிசுத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அதே செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம். நாம் படித்த இந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் நாம் படிப்போமாக. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, கடைசி 20ஆம் வசனத்தை மட்டும் படிக்கும்படி கேட்கிற நேரமானது. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்துக்கொள்வேன், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று. ஏன் இதை சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தையை ஏன் இதை சொன்னார் தெரியுமா? 8ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்குறேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு 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 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு திரும்பவும் பெரிய காரியத்தை செய்வேன். அது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு இருக்காத. நீ என்ன பண்ணு? நீ காத்திரு. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் நான் வைப்பேன். ஆனால் நான் உனக்கு தருகிற வரைக்கும் நீ என்ன பண்ணு? நீ எனக்காக காத்து. அப்படி தான் எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? அப்படி தானே எழுதியிருக்கு. இந்த கீர்த்தி புகழ்ச்சி வரும்னு எதிர்பார்க்காத. இதை விட மேலே கூட நான் உனக்கு தருவேன். நீ யாரை நோக்கி பார்க்கும் பொழுது? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே. சில பேர் வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்குவாங்க. கடந்த நாட்கள் நம்முடைய சபையில் அநேகருக்கு மிக பிரயோஜனமாக இருந்தது என்று சிலர் சொன்னீர்கள். நன்மைக்கு தான். ஆனால் முன்னால் பிடிச்சிங்க, தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிடாதீங்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிடாதீங்க. வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரை பிடி. தீர்க்க தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பிடிச்சேன்னா அது நாட்கள் போயிடும். ஆண்டவரை பிடிச்சா நீங்கள் சீக்கிரம் போயிடலாம்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். முதலாவது கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள உண்டாகும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன்னை வைப்பேன் என்று சொன்னார். இரண்டாவது, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நபராய் நீ வாழும் பொழுது, பரிசுத்தமுள்ள ஒரு நபர், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. மூன்றாவது, செப்பனியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ கர்த்தருக்கு, சத்தமாக சொல்லுங்க பால, கர்த்தருக்கு நீ காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திரு. அநேக காரியங்கள் இருக்கிறது, அங்கே இருந்தாலும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மற்ற காரியங்களை நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் நம்ம